நாங்கள் அனைவரையும் சமமாக நினைக்கும் சமூக நீதி பாதுகாவலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பார பையில உச்சி குடிமை மன்றமே அப்படின்லாம் இந்து மதத்தை வந்து கைசரி மதம் அப்படிலாம் பேசக்கூடியவங்க. அதுவும் குறிப்பா ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி அவருக்கு எவ்வளவு % வாக்கு வாங்கியிருக்கு, அதுக்கு அடுத்தது காங்கிரஸ் கட்சினா அது எவ்வளவு வாங்கியிருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். இந்த கம்யூனிஸ்ட் பையில எவ்வளவு வாங்கியிருக்கானுங்க. ஏன்னா டிவியில இருந்து உட்காந்துக்கிட்டு இவனுங்க பார்த்தீங்கன்னா அளந்து விடுவானுங்க, அடிச்சு விடுவானுங்க. சின்ன பையன் பாகிஸ்தான் காஷ்மீரத்தை கேட்டுட்டான். காஷ்மீரத்தில் கை வைத்தால் பாகிஸ்தானே இருக்காது. அது வந்து நாம தென்கோடி, பாரத நாட்டின் தென்கோடி கரைக்கோடியில கன்னியாகுமரியில இருந்து போட்ட கோஷம் ராமன் பார்ப்பான், ராவணன் திராவிடன். இது வந்து ஒரு மனநோயாளி கும்பல்கிட்டயே சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங். இவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியாவில் போக வேண்டியது. சோசியல் மீடியாவில் உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தரேன், உங்களுக்கு நம்மளுடைய மத பழக்க வழக்கங்களை சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிக்க வேண்டியது. அவங்கள பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மூளைச்சலவை செய்ய வேண்டியது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள பயங்கரவாதத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. இது வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பள்ளி செயல்படும் நாட்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம், அண்ணாமலை கடும் கண்டனம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள் பிளவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனி போராட்டம் அறிவிப்பு. இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு விழா, வைரலாகும் மெனு கார்டு. ராமர் பாலம் சுற்றுலா, இலங்கை அறிவிப்பு. ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பின் பெண்கள் படை உஷாராகுமா தமிழக காவல்துறை? இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தியாக, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த முகாம்ல என்னெல்லாம் அவங்க பண்றாங்கங்கிறதே பல காமெடியெல்லாம் இருக்குது. இப்போ இதுல என்ன அதை விட ஒரு கொடூரம்னா, இப்பொழுதுதான் காலாண்டு தேர்வு முடிஞ்சு பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க. பள்ளி வேலை நாள்லேயே வந்து அரசு பள்ளியில இந்த முகாமை நடத்தியிருக்காங்க. இது சம்பந்தமாக அமைச்சர் துரைமுருகன் பத்திரிகையாளருக்கு கேட்கும் பொழுது, ஒரு நாள்ல என்ன வந்துட போகுது, அதெல்லாம் ஒன்றும் பாடலாம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை கண்டித்து அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, உங்களுடைய விளம்பர மோகத்தினால பள்ளி மாணவர்களுடைய கல்வி போனா கூட உங்களுக்கு பரவாயில்லையா அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? துரைமுருகன் என்னைக்குமே திமுகல பல பேர் ஒரு ஆணவத்துடன் மமதையுடன் கொழுப்படுத்த பதில்களை வந்து ஒரு ஆணவத்தின் உச்சியிலிருந்து மேட்டுக்குடியினர் போன்று பண்ணையார்த்தனத்துடன் ஜமீன்தாரி மனப்பான்மையுடன் பேசக்கூடியவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க ஏற்கனவே இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் காங்கிரஸ் மேல வச்சாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம், பாக்குறவங்களோ நினைக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நடக்க மாட்டாங்க. அவங்க யாரை ஏத்துறாங்களோ அதே வேலையை இவங்க செய்வாங்க. நாங்கள் ஜனநாயக மாண்பு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல ஜெயலலிதாவோட புடவை உருவினவங்க தான் இந்த கும்பல். நாங்கள் அனைவரையும் சமமாக நினைக்கும் சமூக நீதி பாதுகாவலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பார பையில உச்சி குடிமை மன்றமே அப்படின்லாம் இந்து மதத்தை வந்து கைசரி மதம் அப்படிலாம் பேசக்கூடியவங்க. இவங்க எங்கேயுமே சமமா இருக்க மாட்டாங்க. சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத கும்பல் தான் இந்த திருச்சபை முஸ்லிம் கழகத்தோட செயல்பாடுகளே. கடந்த கால செயல்பாடு, தற்போதைய செயல்பாடு எல்லாமே திருச்சபை முஸ்லிம் கழகம் இப்படிதான் நடந்துக்கும். அவங்க டிஎன்ஏ ஜீனே அப்படிதான். அதுவும் குறிப்பா ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் துரைமுருகன் போன்றவர்கள், அப்புறம் அந்த ஏவா வேலு போன்றவர்கள், KN நேரு, MRK பன்னீர்செல்வம், பொன்முடி, இவங்க பல பேரை அவரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தலைமை பண்பே இல்லாததான் நான் பாக்குறேன். அவருக்கு அரசியல் அனுபவம் 50 ஆண்டு இருக்குங்கிறாங்க. ஆனா ஸ்டாலினோட கார் கூட, ஃபியட் கார் கூட அந்த கட்சியில 40 வருஷமா இருக்கலாம். அம்பாசிடர் கார் கூட 50 வருஷமா இருக்கலாம். அதுக்காக தலைமை பண்பு வந்துருமா? அதை போன்றுதான் இப்ப துரைமுருகனோட பேச்சு. கடந்த காலத்துல கூட அவர் வந்து இங்க அந்த வட்டாட்சியர் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்துட்டு வட்டாட்சியராவது கொட்டாட்சியராவது அப்படின்னு சொல்லி துடுக்கா பேசக்கூடியவர் இந்த துரைமுருகன்.
அப்புறம் அந்த 1000 ரூபாய் கொடுக்கறது கூட அது வந்து எல்லாம் உங்க அவங்க ஆத்தாளுக்கு 1000 ரூபாய், உனக்கு 1000, உங்க ஆத்தாளுக்கு 1000, உனக்கு 1000 உங்க ஆத்தையாளுக்கு 1000. அவரோட அதுக்கப்புறம் அதுல காதல் பேசுறதுக்கு மேக்கப் போட்டுக்கிறதுக்கு அப்படின்லாம் இவர் வாய்க்கு வந்ததை என்ன வேணா பேசுவார். அவர் லிப்ஸ்டிக் போடுறதா நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் பார்த்து மேக்கப் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இவர் மட்டும் இல்லை, பெரிய கருப்பன் கூட நேற்றுக்கு இதே இதில் துணியில தான் வேற ஒரு இதுலையும் பேசியிருக்காரு. KN நேருன்னு தொடர்ந்து பேசுறாரு. இவங்க எல்லாருமே கட்டுப்பாடு இல்லாமல் இதே வேற அதிமுக அமைச்சரவை இருந்து பேசியிருந்தாலோ மத்திய அமைச்சர் யாராவது பேசியிருந்தாலும் மத்திய பிஜேபியை சேர்ந்த MP யாராவது பேசியிருந்தா கூட இந்த பயலெல்லாம் எப்படி இந்த மாதிரி ஒப்பாரி வச்சிருப்பானுங்க, இந்த ஊடகம்லாம் என்ன பாடுபடுத்திருக்கோங்கிறது நமக்கும் தெரியும். இதுல இவங்க வேலையை விட்டுட்டு என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க. இதுக்கு ஏற்கனவே உள்ளாட்சி நிர்வாகம் போராட்டம் நடத்தினதை யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு வருவாய்த்துறையும் போராட்டம் நடத்தியிருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ரெகுலரா நடக்க வேண்டிய வேலையை ஒரு முகாம்ல கொண்டு வச்சு அதுக்கு விளம்பரம் தானே. இது ஒரு போட்டோ ஷூட் ஆட்சி. இந்த டோப்பா அப்பாவோட ஆட்சி வந்து ஒரு விளம்பர ஆட்சி. அதனால இவர் வந்து மழை பெஞ்சு இவர் போன முதல் மழையை சென்னையில, நான் பல தடவை சொன்னது திரும்பி ஞாபகம் வச்சுங்க, சென்னையில முதல் மழை பெஞ்ச உடனே இவர் CM ஆன உடனே கருக்கல்ல 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு மழை வெள்ளத்தை பார்வையிட போனார். பரவாயில்லையே, சூப்பர். முதல்ல இப்படில இருக்காருன்னா என்ன வேலைன்னா அங்க அந்த ஆயில் இன்ஜின் வச்சு தண்ணி இறைப்பாங்க பாருங்க, அதை போய் பார்வையிட போனாராம். அதை கவுன்சிலர் ஆபீஸ்ல இருக்கிற எடுப்பு கூட போய் பார்க்க மாட்டான் அந்த வேலையை. யோ அவன் தண்ணி இறைச்சி இது பண்ணி ரோட கிளீன் பண்ணிட்டு போயா அப்படின்ட்டு போறது. இவர் அந்த விஜயகாந்த் போட்டு வருவார் பாருங்க, ஒரு ரெயின் கோட் ஒன்று போட்டுட்டு அவருக்கும் ஒரு விஜயகாந்த் மாதிரி போட்டோ ஷூட் இது பண்ணோன்னா அந்த ஆசையில் அவர் போனார். துரைமுருகன் எப்போதுமே துடுக்கா பேசக்கூடிய துரைமுருகன், திமுகவில் இருக்கக்கூடிய காந்தியாக இருக்கட்டும், பல பேருமே இப்படிலாம் பேசுறவங்க இதை ஏன் ஒரு தனியார் ஸ்கூல்ல, அதுவும் வந்து வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி பகுதியில் இந்த திருச்சிபை முஸ்லீம் கழகத்தோட ஆதரவாளர்கள் நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க, அங்கெல்லாம் நடத்தலாம்ல. அங்கெல்லாம் நடத்துறது கிடையாது. இவங்க செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு மேல் விஷாரம் போன்ற இடங்கள்லாம் விடுதி பள்ளிகள்லாம் இருக்கு, க்ளோஸ் பண்ணிட்டு லீவ் விட்டுருப்பா, மக்களுக்கு இந்த நிவாரணம் போய் சேரணும்ப்பா, மக்களுக்கான வேலை செய்யணும். அதை வந்து அதுவும் சொல்லும் போது அவர் என்ன ஒரு நாள் என்ன ஆயிட போகுது, ஒரு நாள்ல இந்த பசங்கெல்லாம் படிச்சு கிழிக்க போறாங்களா, இல்ல அந்த வார்த்தையை தான் பாடம் சொல்லி கிழிக்க போறானா அப்படிங்கிற துணியில தான் ஒரு மைண்ட் வாய்ஸ். அதை வார்த்தையில சொல்லலையே தவிர அவர் பாடி லாங்குவேஜ் நமக்கும் வயதாகும், அது வேற விஷயம். அப்படின்னா அவர் பேசுறதே வந்து ஒரு நக்கலா, ஒரு எள்ளி நகையாடி தான் அவர் பேசுறாரு. இந்த மாதிரி இவங்க வந்து இந்த திருச்சபையிலையோ இல்லை முஸ்லீம்கள்ட்டையோ கேட்டு கூட இவங்க பள்ளிக்கூடத்தை எடுத்து அரசாங்க பள்ளியை டிஸ்டர்ப் பண்ணாம எய்டட் ஸ்கூல்லையோ இல்லை அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்களுக்கு வாக்கு மிஷினாக தானே வச்சிருக்காங்க திமுக, அவங்கள்ட்ட கேட்டு அவங்க அதை செஞ்சிருக்கலாம். ஆனா செய்ய வேண்டிய பல வேலைகளை விட்டுட்டு கூத்தடிக்கிறதுல திமுக மாதிரி ஒரு யமகாதாரர்கள் கிடையாது. அண்ணாமலையோட இன்னொரு ட்வீட்டும் இது சம்பந்தமானது இருக்கு. பள்ளிக்கூடம் போற பசங்க வேலூர் மாவட்டத்துல, திருவண்ணாமலை மாவட்டத்துல, இங்கெல்லாம் அந்த மலையில இருக்கக்கூடிய பசங்க, அதை நம்ம இந்த செய்தியை படிக்கும்போது, அண்ணாமலையோட ட்வீட்டை படிக்கும்போது நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, முன்னாடி நாமெல்லாம் படிக்கிற காலத்துல எனக்கு இப்போ ஓமாம்புலியூர்லன்னா சிதம்பரத்துலயோ தஞ்சாவூர்லயோ கும்போணத்துலயோ போய் படிக்கணும், மயிலாடுதுறையிலயோ படிக்கணும். ஒரு யூனியனை விட்டு யூனியன் போகாம அதே யூனியனுக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடம்னு நினைக்கிறேன். நான் பசங்க மலையிலிருந்து இறங்கி ஆத்த கிராஸ் பண்ணி 2 ஆத்த கடக்க வேண்டியதா இருக்கு. 2-3 கிட்டத்தட்ட 10 கிராமங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து ஸ்கூல் லீவ் விட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு முடியாம அவங்க வர நேரத்துல காட்டாறு வேற, எதிர்பாராத மழை தண்ணி அதிகமாகி தண்ணி இன்க்ரீஸ் ஆகி அவங்களால கிராஸ் பண்ண முடியல. ஒரு அப்பாவோட பேட்டி 2 பசங்களை அழைச்சிட்டு போறாரு. தோல்ல ஒரு பையனை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன், இன்னொரு குழந்தைய கொண்டு போய் விட முடியல, எங்களுக்கு பாலம் கட்டி கொடுத்தா எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், வண்டி போக்குவரத்துக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. அது அண்ணாமலை ட்வீட் பண்ணதுனாலதான் இந்த விஷயம் புதுவெளியில வந்து தெரியுது. இளம்சிங்கம் அண்ணாமலே அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. சுமார் 5900 கோடி ரூபாய் இது வரைக்கும் மத்திய அரசு கிராமப்புற சாலைகளையும் மலையில இருக்கக்கூடிய சாலைகளையும் மேம்படுத்துவதற்காக கொடுத்திருக்கு. நாங்கள் 100% கிராமத்தில் உள்ளவர்களுக்கு சாலை வசதிகளை செய்து கொடுத்து விட்டோம் என்று பொய் சொல்லக்கூடிய இந்த போட்டோ விளம்பர ஆட்சி, வெத்து வேட்டு ஆட்சி, இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க?
ஏன் இப்படி புலி விட்டு திரியுறீங்கன்னு செவிலில் அரைஞ்சா மாதிரி இளம்சிங்கம் அண்ணாமலை கேட்டிருக்காரு. இந்த திராவிட மாடல் ஆட்சியானது விளம்பர மோகத்தில் மட்டுமே ஒரு உண்மைக்கு மாறாக பல்வேறு செய்திகளை கொடுத்து, அதுவும் ஊடகங்கள்லாம் அவங்க காலில் விழுந்து கிடக்கிறதுனால இது எதுவுமே மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. நல்ல வேளையாக நம்ம சோசியல் மீடியா இருக்கிறதுனால, யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறதுனால பல்வேறு விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் போய் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு காரணமா அமையுது. ஆனா உடனடியா போய் சேர வேண்டிய செய்திகளை இந்த ஊடகவியலாளர்கள் தடுத்து திமுகவின் அராஜகத்திற்கு துணை போகின்றார்கள். எல்லாரும் வாங்க எங்க ஸ்ரீ டிவியுடைய 10வது ஆண்டு விழாக்கு சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி வளாகத்துல இன்ஃபோசிஸ் ஹாலில் தான் அந்த விழா நடக்க இருக்கு. வரக்கூடிய 11ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஷார்ப்பா நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. எல்லோரும் வாங்க, உங்க எல்லாரையும் சந்திக்க நாங்க எல்லாரும் ஆவலோடு காத்திருக்கோம். தமிழகத்துல திமுக கூட்டணியில இருக்கின்றன 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் ஏலம் எடுத்திருக்குது அப்படின்னு நீங்க பல முறை இங்க பேசியிருக்கீங்க. இது எப்படி இருந்தாலும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதுல இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு மிகவும் பிடித்த முத்தரசன் அவர் செயலாளர்லேருந்து அவருடைய டேர்ம் முடிஞ்சு இப்பொழுது வீரபாண்டியன் வந்து, நீங்க அந்த முத்தரசன் சொல்றீங்க. நீங்க முத்தரசன் அவருடைய டேர்ம் முடிஞ்சு இப்போ வீரபாண்டியன் வந்திருக்காரு. இந்த வீரபாண்டியன் வந்ததுலேருந்து என்னென்னா, இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு தன்னிச்சையாக செயல்படுகிறது. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு போராட்டம்னா 2 பேரும் தான் சேர்ந்து போராடுறது அப்படின்னு இருந்தது. இப்போ இந்த கவாய் மீது இந்த செருப்பு வீசிய ஒரு அட்வொகேட் செருப்பு வீசமைன்றதில் அதை வச்சு ஒரு தன்னிச்சையாக அவரே ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அதனால இப்போ 2 கம்யூனிஸ்டுகள் இடையே கொஞ்ச காலமாக ஒரு பிளவு இருக்கிறதோ அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்குது. அது சம்பந்தமாக ஒரு செய்தி இந்த நம்மளரில் கூட இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? உழக்குல என்ன கிழக்குமே இருக்குமாங்க. சாதாரணமா விவசாய குடும்பங்கள்ல, குறிப்பாக டெல்டா பகுதியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி இது. இந்த உழக்குல என்ன கிழக்குமே இருக்குதான் இந்த பயலுக்கு. இவனுங்களை வச்சிருக்கிற ஓட்டே 0.47% இல்ல 0.31% இந்த மாதிரி வச்சிருக்கிற பயலுக. லெஸ் தேன் எ %. நான் சொல்றது சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல், எஸ்யூசிஐ, ஃபார்வர்ட் பிளாக், இன்னும் வேற என்ன எத்தனை கட்சி இருக்கோ அதெல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து லெஸ் தேன் 1% தான். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த கர்நாடகா இதுல வெஸ்ட் பெங்கால்ல கூட அவங்க கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பு கதையாயிட்டாங்க. கேரளால மட்டும்தான் ஏதோ இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அதனாலதான் கேரளாவை தவிர மீதி இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அகில பாரத அளவுலயே 10க்கும் குறைவான எம்எல்ஏக்கள் தான் இருக்கக்கூடிய அளவுல அந்த கட்சி இருக்கு. ராஜஸ்தான்ல தான் ஏதோ தப்பி தவறி அந்த ஜனங்க லோக்கல் பிரச்சனைனால போட்டாங்களா, இல்ல அந்த கேண்டிடேட் நல்லவரா, இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா, அது தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒரு எம்எல்ஏ அங்க வந்துட்டார். மீதி எல்லா இடங்கள்லயும் எந்த தேர்தலையுமே நான் அதை பிஜேபி அது எவ்வளவு % வாக்கு வாங்கியிருக்கு, அதுக்கு அடுத்தது காங்கிரஸ் கட்சினா அது எவ்வளவு வாங்கியிருக்கு, இல்ல அந்த ஏரியா மாநில கட்சினா அது வாங்கியிருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். இந்த கம்யூனிஸ்ட் பயில எவ்வளவு வாங்கியிருக்கானுங்க. ஏன்னா டிவியில உட்காந்துக்கிட்டு நீங்க சாயங்காலம் 7லேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும், 7லேருந்து 8, 8லேருந்து 9 இந்த மாதிரி சேனல்ஸ்ல இவனுங்க பாத்தீங்கன்னா அளந்து விடுவானுங்க, அடிச்சு விடுவானுங்க. இவனுங்க தான் சூரியனையும் சந்திரனையும் உதிக்க சொன்ன மாதிரி இந்த பயில உட்காந்துக்கிட்டு நோட்டாவுக்கு கீழ் வாங்கிய பாஜக அது ஒரு இவனுக்கு கிண்டல் வேற. இந்த பயலுக்கு ஏதோ ஒரு தேர்தல்ல அது ஒரு விதிவசத்தினால நடந்த ஒரு தவறை இவங்க ஜெனரலைஸ் பண்ணி பேசக்கூடியவனுங்க. ஆனா எப்போதும் வாங்குறது இவனுங்க தான். பிஜேபி ஏதோ ஒரு தேர்தலில் ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு காலகட்டத்துல நடந்ததை இந்த பயலுக ஜெனரலைஸ் பண்ணி நோட்டா கட்சி அப்படின்னு இது பண்ணக்கூடிய ஒரு சாடிஸ்ட் இவனுங்க. இது ஏன் இவ்வளவு சாடிஸ்ட மனப்பான்மைன்னா, இவங்க தோல்வி இவங்க எக்ஸ்போஸ் ஆகி they are standing naked before the public. நிர்வாணமாக உடம்பில் பொட்டு துணி இல்லாமல் நிற்கக்கூடிய இந்த கபோதிகள், கம்யூனிஸ்ட் கபோதிகள் நம்மள விமர்சிப்பானுங்க. தடித்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த, இந்த பயலுக்கு இதெல்லாம் கண்ணியமான வார்த்தைங்க. இவங்கள இன்னும் என்ன வேணா ஏத்தலாம். இந்த இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னீங்கல்ல, வீரபாண்டியன். அவர் அந்த முத்தரசனுக்கு அடுத்ததான வந்திருக்காரு. இப்ப
இந்த வீரபாண்டியன் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி வின் தொலைக்காட்சி, அப்ப வின் டிவி வந்து எக்மோர்ல இருந்தது. அப்ப வந்து அண்ணன் இலகணேசன், காலம் சென்ற இலகணேசன் அவர், அப்ப தலைவர்கள் எல்லாமே விவாதத்துக்கு போகக்கூடிய ஒரு இது இருந்தது. தமிழிசை போயிருக்காங்க, ராஜா அண்ணனும் போயிருக்காரு, அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் தவிர நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் போயிருக்காங்க. அப்ப அண்ணன் இலகணேசன் ஒரு விவாதத்துக்கு போகும்போது இந்த இவரும் வந்திருந்தாரு, வீரபாண்டியனும் வந்த போது. சாதாரணமா வீரபாண்டியன் ரொம்ப துடுக்கா பேசுறவர்களாம், ஆனா பார்த்தா கோபமா பேசுற மாதிரி இருக்கும் அவரோட பாடி லாங்குவேஜ், அவருடைய சுபாவமே. இப்ப அருணன் வந்து லூசு மாதிரியே சிரிச்சிட்டு இருப்பான், அதாவது ஆனா அவன் லூசு. ஆனா வீரபாண்டியன் கோபமா இருக்கிற மாதிரி இருந்தா கூட பை அண்ட் லார்ஜ் கொஞ்சம் அந்த கட்சியில இருக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கேவலமா பேச மாட்டாரு. ஆனா ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணி அந்த இலகணேசன் மைக்கை கட்டிட்டு வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் முன்னாடி அண்ணன் வீரபாண்டியன் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கலந்துக்கும் போது பிரேக்ல நான் டீ சாப்பிட்டே இருக்கும்போது கேட்டேன், ஏங்க இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்க, அன்னைக்கு ஏங்க இலகணேசனே ஏஞ்சி போக வச்சுட்டீங்க? அப்படி இல்லை சார், அவர் என்ன மூட்ல இருந்தாரோ சொல்ல, நான் சாதாரணமா சொன்னேன், கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கூட நான் அவரை பார்த்து வருத்தம்லாம் தெரிவித்தேன் அப்படின்னு பை அண்ட் லார்ஜ் ஒரு ரீசனபிளானவர் அவர். அதுக்கப்புறம் அண்ணன் இலகணேசனோட சாவுக்கும் வந்திருந்தாரு, துக்கமஜாரிக்கு வந்திருந்தாரு, இதுக்கும் கலைஞர் அரங்கத்துல நடந்த அஞ்சலி கூட்டத்துக்கும் வந்தாரு, பார்த்து பேசிட்டு இருந்தேன். அவரு ஒரு மேடையில, நீங்க கூட அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆவண்ணா ராசாவை சகட்டு மேனிக்கு விளாசி எடுத்திருப்பாரு. இப்ப இந்த சண்முகம், சண்முகமும் அந்த சிபிஐ பெட்டர் மார்க்ஸ், அது சிபிஐ மார்க்சிஸ்டா பெட்டர் மார்க்ஸ் இல்ல அது, மார்க்சிஸ்ட். அந்த சிபிஐ மார்க்சிஸ்டும் இப்ப சிபிஐக்கும் வந்திருக்கிற மாநில செயலாளர்கள் ஓரளவுக்கு கொஞ்சமாவது உப்பு போட்டு சோறு திங்கிறவங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க திமுகவை அவர் சண்முகம் நல்லா பிரமாதமா விமர்சிக்கிறாரு, இவரும் இப்ப ஆரம்பிச்சுட்டாரு. வீரமணிய மேடையில வச்சுக்கிட்டு ஆவண்ணா ராத்தாவை சொல்றாரு, நீங்க வந்து ஜீவாவை பத்தியும் மீதி இன்ன பிற தலைவர்கள் சிங்கார வேலரை பத்தி எல்லாம் போற போக்குல. ஏன்னா ராசா வந்து ஒரு மோட்டமூத்துவாயம், அந்த ஆள் வந்து ரொம்ப தன்னைத்தானே ஒரு பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு திமுக ஆவண்ணா ராசா தான் அறிவாளின்னா, அப்ப எப்பேற்பட்ட தற்குறி கூட்டமும் முட்டாள் கூட்டமும் திமுக நிறைஞ்சிருக்குங்கிறதுக்கு இந்த ஆவண்ணா ராசா ஒரு உதாரணம். தன்னை ஒரு பெரிய அறிஞரா நினைச்சுக்கிட்டு இந்த பையன் போய் மேடையில போய் அதே மாதிரி பேசி அதுக்கு ஆன் த ஸ்பாட் ரொம்ப ஷார்ப்பா ரிட்டாலியேட் பண்ணான். அது ஒரு 15 நிமிஷம் வீடியோ. அந்த 15 நிமிஷமும் இந்த விமர்சனத்தை முன் வச்சு உடனே வீரமணி இந்த ஓசிச்சோறு பதறி போய், நமக்குள் பகை கூடாது, அது வந்து எதிர்க்கு இடம் கொடுத்து விடும் அப்படின்லாம் அந்த ஆள் பதறி போய், அதையும் பார்த்துருப்பீங்க. அது மொத்தமேங்க ஒரு 1/4%, 1/2% இருக்கக்கூடிய வாக்கு வச்சிருக்கக்கூடிய கட்சி. முன்னாடிலாம் சைதாப்பேட்டை சப்பே, மவுண்ட் ரோடு சப்பே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணுங்கள்லாம் அங்கே போடுங்க இங்கே போடுங்க அந்த உண்டி குலுக்கிட்டு அலையும், நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க. அதனாலலாம் அந்த அம்மா ஜெயலலிதா கூட நாம் சொன்னதை அந்த அம்மா காப்பி அடிச்சிச்சு. வீரத்துறை ராமகோபாலன் சொன்னதை என்னைக்கு தகரம் கண்டுபிடிச்சாங்களோ அன்னைக்கு உண்டியல் கண்டுபிடிச்சது, உண்டியல் கண்டுபிடிச்ச அன்னைக்கு பிறந்த பயலுகை இவனுங்க அப்படின்னு சொன்னதை அந்த அம்மா காப்பி அடிச்சு சட்டசபையிலேயே உங்களை திட்டுச்சு. ஈவேரா கூட சொல்லியிருக்காரு, தனக்கு வேணும்னா எவங்க ஆளவனா கழுவி குடிக்கிற பயலுகை இவனுங்க. இது நான் சொல்ல, அந்த மாதிரிலாம் கண்ணியம் இல்லாம பேசக்கூடாது. ஈவேராவே கூட இப்படிலாம் திறந்தாலும் இவங்களை தடித்த வார்த்தையில பேசியிருக்கலாங்கிறீங்க. ஈவன் அந்த மீட்டிங்ல கூட வீரபாண்டியன் எல்லாம் ஆர்எஸ்க்கு பதில் பேசிட்டு, நம்முடைய எதிரி யார் என்றால் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் தான், அந்த ஒரே நேர்கோட்டில் நாம் செயல்பட வேண்டும் கூட கடைசியில அதெல்லாம் சொல்லிப்பாங்க. அதை வந்து இந்த மந்திரம் சொல்ற மாதிரி, இந்த ஐயர் வந்து புரோகிதம் பண்ணும் போது மந்திரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அது ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா இருந்து அது பார்த்துட்டு போற போக்குல அது சொல்றது அது. ஆனா இந்த 2 கட்சிகளுமே பிளவுபட்டது சீனா போரை வச்சுதான் பிளவுபட்டது. ஆனா இந்த 2 கட்சியும் தான் ஏலத்தில் எடுத்திருக்கு திமுக. முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறதுல யாருக்குள்ள போட்டி அப்படின்னு தான் இவங்களுக்குள்ள இருக்கு. இவங்க ஒரு 10 இதா செதஞ்சதோட இல்லாம அர்பன் நக்சல்ஸு, அப்புறம் காட்டுல இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் நக்சலைட்ஸு எல்லாமே செங்குடி. அதுல வந்து இவங்களுக்குள்ள நான் பிரிச்செல்லாம் அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம், இவர்கள் ஜனநாயகப்படுத்தப்பட்டு விட்டார்கள்
அந்த பஜனை எல்லாம் நம்மகிட்ட வேணாம். இவங்க வந்து அர்பன் நக்சல்ஸ் ஊக்குவிப்பவர்களும் இவர்கள்தான், மாவோயிஸ்டுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களும் இவர்கள்தான், நாட்டில் அமைதியின்மையை நிலவுவதற்கு அமைதியின்மை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று மிக தீவிரமாக நினைப்பதும் இந்த செங்கொடி கும்பல் தான். அதனால எந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் இல்லாம இருக்கோ அந்த நாடு அமைதியா இருக்கும். இந்த 2 கம்யூனிஸ்டும் விரைவில் இன்னும் நிறைய சண்டை போட்டுக்கணும்னு நாம் ஆவலோட காத்திருப்போம். ஆசிய கிரிக்கெட் போட்டி இப்போதான் முடிஞ்சது. அதில் பாகிஸ்தானை 3வது முறையாகவும் வெற்றி கொண்டது 3-0 அப்படிங்கிற கணக்கில். அதற்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட் போட்டப்பையும் நம்முடைய ஆப்ரேஷன் சிந்தூர் கிரவுண்ட்லேயும் கண்டினியூ ஆகுது. டீம் இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தார். வெறும் அதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா அதோடைய கேப்டன், நம்மளோட இந்திய டீம் கேப்டன் வந்து கோப்பையை கூட அந்த அமைச்சர் கையால் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னார். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தா இப்போ பெண்களுக்கான கிரிக்கெட் ஸ்ரீலங்காவில் நடக்குது. அங்கேயும் அந்த இந்திய அணி அப்படி தான் அவங்கள போட்டு விளாசுன்னு விளாசுறாங்க. இதையெல்லாம் சரி, எப்போ தான் இதுக்கு எண்டு கார்டு, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு எப்போ தான் எண்டு கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நேற்று வந்து 93வது இந்திய விமானப்படை தினம் அவங்க கொண்டாடணும்னு இருக்கிறப்ப அதில் வந்து அவங்க ஒரு மெனு கார்டு அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. இங்கே வர டிக்னிட்டரிஸ்க்கெலாம் நம்ம என்னென்ன சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அது வந்து பெரிய அளவில் வைரல் ஆயிருக்கு. அதில் என்னென்னா, ராவல்பிண்டி சிக்கன் டிக்கா மசாலா, ரஃபிக்யூர் மட்டான், போலாரி பன்னீர் மேத்தி மலாய், சுக்கூர் ஷாம் சவேரா கோஃப்டா, சர்கோதா தால் மக்கானி, ஜகோபாபாத் மேவா புலாவ், பாவல்பூர் நான். சரி, இதெல்லாம் சாப்பாடு இந்த ஐட்டங்கள் இருக்குன்னு தான் அவங்க கடைசியில் இந்த டெசர்ட் ஐட்டத்தில் கூட விடலை. பாலாகோட் திராமிசு, முசஃபராபாத் குல்ஃபி ஃபலூடா, கடைசியாக தான் சூப்பர் முர்திக்கு மீதா பான், வெத்தலைப்பாக்கு உள்பட இது இருக்கு. இதுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு எல்லாரும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த மெனு கார்டை பார்த்தீங்களா? மெனு கார்டை பார்த்தேன். ரொம்ப சிம்பிள். ஆப்ரேஷன் சிந்தூர் போது எந்தெந்த ஊர்லாம் இழுத்து போட்டு விழுன்னு இழுத்தமோ, நீங்கள் அடிப்படையில் நீங்களும் ஒரு டெல்டாவில் இருக்கக்கூடிய கிராமம் தான். இந்த வேட்டியோ லுங்கியோ வாய்க்காலில் தோப்போம் பார்த்தீங்களா, அதனால தண்ணியில் போட்டு இந்த 510 பார் சோப்பு போட்டு நல்லா ஒரு தடவை சன்லைட் பார் சோப்பு ஏதோ ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த படித்துறையில போட்டு நல்லா 4 கிளாஸ் வெளுப்போம் பாருங்க. அந்த மாதிரி இப்போ வெளுத்துருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது படித்துறையில துணி துவைக்கும் போது புடவையோ வேட்டியோ துவைச்சா எப்படி துவைப்போமோ வாய்க்காங்கரையில், அதே மாதிரி நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப திருப்தியாக இருக்கு. நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கெட்டது நடக்கும்போது நல்லதை பற்றியும் யோசிப்போம், நல்லது நடக்கும்போது நல்ல வேலை நம்ம ஆட்சி இருக்கு, நாம் என்னங்க பிறக்கும் போதே நம்ம சங்கத்துக்காக நம்ம போய் வேலை செய்யணும், நாம் இந்த பாரத அன்னைக்காக வேலை செய்யணும்னு நம்ம பிறக்கும்போது நம்ம குடும்பத்தில் சில பேருக்கு அந்த சிந்தனைகள் இருந்திருக்கலாம். எங்கள் பெரியப்பா கூட அரியலூர் நகரத்தில் இருந்தார், தஞ்சாவூரில் எங்கள் அக்கா வீட்டுக்காரரு எங்கள் உறவுக்காரங்க எல்லாரும் சங்கம். ஆனால் பெரும்பாலும் நம்ம வளரதான் நம்மளுக்கு புரிதல் வரும்போதோ இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள் வச்சு தான் நம்ம சங்கம் இந்த மாதிரி இயக்கங்களுக்குள்ள வரதே. இது வந்து காங்கிரஸ் ஒழுங்கா இருந்திருந்ததுன்னா, காங்கிரஸ் தேசிய சிந்தனையோடையே இருந்திருந்ததுன்னா, காங்கிரஸ் இந்த நாட்டை துண்டாடாம இருந்திருந்தா, காங்கிரஸ் இந்த நாட்டில் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்குள்ள போகாம இருந்தா, காங்கிரஸ் இந்த நாட்டின் குடிமக்களை சமமாக பாவித்திருந்தால், காங்கிரஸ் இந்த நாட்டில் அரசியல் காரணங்களுக்காக அற்ப வேலைகளை செய்யாமல் இருந்திருந்தால், நாம இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா வளர்ந்துருக்க போறதில்லை. 100 ஆண்டுகள் கழித்தும், போன வாரம் நம்ம பேசினோம், எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ இயக்கங்கள் துண்டு துண்டாக சிதறி போன காலகட்டத்தில் 100 ஆண்டுகள் கடந்தும் இளமையோடு இருக்கக்கூடிய நல்ல சர்வ வல்லமை பொருந்திய ஒரு இயக்கமாக பார்க்கிறவனா நினைக்கலாம். ஆட்சியில் இருக்கிறதுனால எத்தனை நாள் ஆட்சியில் இருந்துட்டோம், நாம மொத்தமாவே 20 வருஷம் கூட கிடையாதுங்க. நீங்க இந்த 100 ஆண்டுகள்ல வாஜ்பாய் 6 வருஷம், இப்ப மோடி 11 வருஷம், 17 வருஷம் தான் இந்த 100 ஆண்டு காலத்துல நம்ம ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்கோம். ஆனால் ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகளும் நம்மளுடைய தேசிய சிந்தனையும் நம்மளுடைய வேலைகளும் ஒரு தேசிய எழுச்சியை இந்த நாட்டில் கட்டமைத்திருக்கின்றது. அதோட வெளிப்பாடாதான் இந்த ஏர்ஃபோர்ஸ் இதையே நான் பார்க்குறேன்.
இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப காலத்திற்கு பிறகு இந்திரா காந்தி பீரியட்ல போர்க்காலங்கள்ல அப்படி இருந்திருக்குன்னா, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்களோ அதே போல 3 படைகளும் பாதுகாப்பு படைகளும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்பெல்லாம் ஏதோ பிரதமர் ஏதோ பேசுவாங்க, முடிஞ்சிடும். ஆனா இப்போ ராணுவ தளபதியா என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவன் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தான் இன்னொரு முறை ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணா நீங்க அந்த நாடு வரைபடத்திலேருந்து அந்த நாடே இல்லாமல் செய்திட மாட்டீங்களா அப்படின்னு ராணுவ வீரர்கிட்ட ஒரு ஜோஷ் ஏற்படுத்துறது மாதிரிலாம் பேசக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஆட்சியாளர்களுடைய எண்ணப்போக்கு எப்படியோ அப்படியே இந்த முப்படைகளும் யோசிக்கிறதோ அப்படின்னு தோணுது இல்லையா? இன்னொன்னு பாருங்க, என்றைக்கு மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக ஆனாரோ, இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீபாவளி எங்க கொண்டு போய் கொண்டாடுறாரு, கங்கையில போய் ஸ்நானம் பண்ணி விஸ்வநாதரை கும்பிட்டா. நீங்கள் தேசத்தை வழிபடுவது, இந்த தேசத்தின் மாண்பை உயர்த்துவது தெய்வ வழிபாடுக்கு சமம். தேசமே தெய்வம் அப்படின்னு வாழக்கூடியவங்க. நான் தமிழ்நாட்டில் என்னால் அந்த மாதிரி சொல்லக்கூடியது பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், அண்ணன் ஹெச் ராஜா, இவங்க 3 பேருமே இதே சிந்தனையில. அவங்களுக்கு நீ நாடா கோவிலா, அவங்களுடைய ப்ரியாரிட்டி நாடு தான். கோவில் 2ஆம். அதுக்காக கோவில் இல்லைங்கிறது கிடையாது. கோவிலை வச்சுதான் நாடு இருக்கு, அது வேற. முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, அது வேற. ஆனால் அவங்களுடைய எண்ண ஓட்டங்களும் அவருடைய செயல்பாடுகளும், மோடி இப்ப எப்படி இந்த 10 வருஷமா அவர் எல்லையில போய் இருக்கக்கூடிய ராணுவத்தினர் மத்தியில தான், ராணுவ வீரர்கள் மத்தியில், அதுவும் சியாச்சின் வேற போனாரு. அதுக்கப்புறம் அந்த பாகிஸ்தான் ஒரு தடவை பிடிக்கிறதுக்கு வந்தானே, அது என்ன ஊரு, 99 கார்கில், அங்க போனாரு. இந்த மாதிரி பல இடங்களுக்கு ராணுவ வீரர்களோட தான் போய் குளிர் பிரதேசத்துல போய் தீபாவளியை கொண்டாடும் போது, அதுல இந்த ராணுவ தளபதி சொல்றதுல எனக்கு உண்மையிலேயே நான் தலை வணங்குறேன். என்ன காரணம்னா, எப்பப்பெல்லாம் பாகிஸ்தான் எங்களுடைய இது, பாகிஸ்தான் காஷ்மீர் எங்களுடைய இது அப்படின்னு சொல்லும் போது, நான் காஷ்மீர் போனதில்லை. காஷ்மீருக்கு நான் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு லால் சவுக்ல குடியேற்றுற இதுல போக முடியாம வேற ஒரு தம்பியை இங்கே இருந்து நினைச்சேன். ஆனா நான் போனதில்லை, அதற்காக வேலை செஞ்சிருக்கேன். ஆனா காஷ்மீர் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இங்க பாரத நாட்டின் கடைக்கோடியில தென்கோடியிலிருந்து அவர் முரளி மனோகர் ஜோஷி யாத்திரை ஆரம்பிக்கும் போது அங்கிருந்து கோஷம் அது இன்னைக்கு பாரத நாடு முழுக்க எதிரொலிக்குது. என்ன, சின்ன பையன் பாகிஸ்தான் காஷ்மீரத்தை கேட்டுட்டான், காஷ்மீரத்தில் கை வைத்தால் பாகிஸ்தானே இருக்காது. அது நாம தென்கோடி, பாரத நாட்டின் தென்கோடி கரைக்கோடியில கன்னியாகுமரியில இருந்து போட்ட கோஷம், 35 ஆண்டுகளுக்கு முன்பாக போட்ட கோஷம், இன்றைக்கு நடைமுறைக்கு, நான் 35 ஆண்டு காலங்கிறது ஒரு குறியீடா சொல்றேன், அதுக்கு முன்னாடியில இருந்து இருக்கு. இந்து முன்னணி தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பில் இருந்து சங்கம் இந்த கோஷத்தை முன்வைத்து நாடு முழுவதும் நம்மளுக்கு சுயம் சேவர்களும் தேசபக்தர்களும் ஸ்தாபனகாங்கிரத்துல இருக்கிறவங்களும் அதை ஏத்திட்டு தானே இது பண்றாங்க. ஐயா நெல்லை ஜெபமணி அவர் காஷ்மீரி இன்டெகிரல் பார்ட் பல இடங்கள்ல பேசி நான் கேட்டிருக்கேன். அதை போன்று காங்கிரஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க, திருவண்ணாமலையை சேர்ந்த அண்ணன் எச் வி ரமணியாக இருக்கட்டும், பொன் கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், பல தேச பக்தர்கள் அவங்களும் காஷ்மீர் இன்டெகிரல் பார்ட் அதெல்லாம் போய் அவங்க விளையாடினாங்கன்னா அடிக்கிறதா சரி அப்படின்னு ஓப்பனாவே பேசுறவங்க. அது இது இந்த சிந்தனைக்கு இன்றைக்கு ஒரு செயல் வடிவமாகத்தான் இதை பார்க்கின்றேன். என்ன காரணம்னா, ஆபரேஷன் சிந்தூர் போதே நம்மளுக்கெல்லாம் என்ன வருத்தம் இருந்தது, அவனை உள்ள புகுந்து அடிச்ச அந்த பையன், இன்னும் 15 பேர் அவன் குடும்பத்துல செத்து போனாங்களே, இந்த தொழில் பையன் மசூத் சார், அந்த பயலுக்கு அவனையும் போட்டு தள்ளி இருக்கணும். அவன் தம்பி, அவன் பொண்டாட்டி, பிள்ளைங்க, எத்தனையோ பிள்ளைங்கள 4 புள்ள போனா என்ன அவனுக்கு பெருசா என்ன, அந்த மாதிரி நினைக்க போறான். ஆனா நமக்கு ஒரு ஏக்கமும் ஒரு வருத்தமும் இன்றளவும் இருக்கு. குறைந்தபட்சம் நாம ஆக்குபைடு காஷ்மீரை நம்ம முன்னாடி நம்மள்ட்ட இருந்து புடுங்கப்பட்ட பகுதி அதை பிடிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்மள வெட்டி பிளக்கப்பட்ட பகுதியை இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியாவா இணைத்து அகண்ட இந்துஸ்தானத்தை நாம் வாழும் காலத்தில் காண வேண்டும் என்பதன் குறியீடாகத்தான் நான் என்னை பார்க்கிறேன். வணக்கம். நம்ம ஸ்ரீ டிவி நம்ம ஆண்டு விழா மறக்காதீங்க. வர அக்டோபர் 11 நாம சந்திப்போம். ராமர் பாலம் தெரியும்,
ராமேஸ்வரம், இலங்கை இந்த ஒட்டி இருக்கக்கூடிய கடற்பகுதியில் இருக்குது. இது குறித்து அதில் வரலாறு இருக்குதா, சயின்ஸ் இருக்குதா, அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார் அப்படின்லாம் பல கேள்விகள் இங்கே கேட்குறாங்க. ஆனால் இப்பொழுது இலங்கை அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை என்ன யோசிச்சிருக்குன்னா, இந்த ராமர் பாலத்தை தரிசிக்கிறது மாதிரியான ஒரு படகு போக்குவரத்தை நம்ம கொண்டு போனோம். நிறைய பில்கிரிமேஜ் டூரிஸ்ட் அங்கே வருவாங்க, ரெவென்யூ கிடைக்கலாம், இதுக்கு டிக்கெட்லாம் நம்ம படகுக்கு இவ்வளோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம், அது ஒன்றும் அதுவும் கூட ஒரு நல்ல சுற்றுலா மையமாக இருக்கும், அதை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க பேசக்கூடிய ஒரு காணொளியும் வெளியாகிருக்குது. இலங்கை ராமர் பாலத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது, தமிழகம், இந்தியா எப்போ இருக்கும்? அது நீங்க சொன்ன மாதிரி ராமர் எந்த கல்லூரியில் படித்தார் அப்படின்னு இவர் கேட்டு அடுத்த வருஷமே கனிமொழி இருக்காங்கல்ல, எங்க அப்பா தான் இந்த தலைமைச் செயலகத்தை கட்டினாங்க அப்படின்ன போது சகோதரி தமிழிசை அவர்கள் உடனே அதே இடத்துல போய் நின்றுட்டு கரெக்டா லாவணி பண்ணாங்க. அதுல உண்மையிலேயே அதை வரவேற்கிறேன், தமிழிசையை பாராட்டுறேன். அதே இடத்துல போய் நின்றுட்டு இப்பதான் நேற்றுக்கு சகோதரி கனிமொழி சொன்னாங்க, எங்க அப்பா தான் இதை கட்டினாரு, அப்ப ராமர் எந்த கல்லூரியில படிச்சாருன்னு கேட்ட இந்த வாய் இப்போ வந்து கருணாநிதி எந்த கல்லூரியில படிச்சாருன்னு கேட்கிறேன். இப்ப கனிமொழி பதில் சொல்லுவாங்களா, கருணாநிதி பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதே கருணாநிதி என்ன சொன்னாரு, ராமரை ஒரு குடியாரன் அப்படின்லாம் இழிவுபடுத்தினார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ராமனை இந்த கழகத்தாருக்கு, அதுவும் குறிப்பாக இந்த திருச்சபை முஸ்லீம் கழகத்துக்கு பிடிக்காது. என்ன காரணம்னா, திருச்சபை முஸ்லீம் கழகம் ஏன் ராமரை வெறுக்குதுன்னா, ராமர் வந்து ஏகபத்தினி விரதன், பலதார மனத்தை ஏற்காதவர், மனதால் கூட பிறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும்ங்கிறத மனதில் கொண்டு வாழ்ந்தவர், மனதால் கூட ஈ எறும்புக்கு தீங்கு நினைக்காதவர், இன்னி வரைக்கும் ராமர் கண்ட ஆட்சி அப்படிங்கிறதான் ராம ராஜ்யம் தான் இன்னி வரைக்கும் ஒரு பெரும் கனவு. தனக்கான அரியணையை தனது சகோதரன் நான் வர வரைக்கும் பாத்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போன நம்பி சாகர வரைக்கும் அப்பனே உட்காந்துக்கிட்டு பிள்ளைய வந்து, ஒருவேளை அப்பனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் புள்ள தத்திங்கிறது அது வேற, ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம இங்க சகோதரனா ரைட்டு ஆட்சிக்கு நான் இல்லைனாலும் நீ பாத்துக்க அப்படின்ட்டு பெத்த அன்னைக்கு கொடுத்த வாக்கை சித்தன்மையாக இருந்தாலும் நான் கொடுத்த சத்தியத்தை மீறி நான் இங்க இருக்க மாட்டேன், சத்தியம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு கானகம் சென்ற ராமன். நீட்டு மாதிரிலாம் கிடையாது, நீட்டு மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து இவங்க வந்து போற போக்குல இவங்க எல்லாம் பல புழு மூட்டைகள், இவங்க அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு உசுன்னு கரெக்டா தான் இருக்கு. நீங்க அதை பாருங்க, அந்த உசு மாதிரியே அதுல சொல்லுவோம் அந்த ஆளு உதயநிதி ஸ்டாலின், அதை சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம கானகம் போய் ஒரு நல்ல ஆட்சிக்கு மகாத்மா காந்தியே ராமராஜ்யம் அப்படின்னு பேசக்கூடிய தேசத்தின் பிதா இன்றளவும் நீங்க பல்வேறு ரூபங்கள்ல ராமனுடைய பெயர் இந்த நாடு முழுக்க, இந்த நாட்டை ஒருங்கிணைப்பது சைவமும் வைணவமுங்கிறதுல ரொம்ப இன்றியமையாது. கங்கைக்கரை ராமன் வந்து ராமேஸ்வரத்துல வந்து மண்ணால சிவலிங்கத்தை செஞ்சு தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக்கிட்டான். ராவணன்கிற ஒரு பிராமணன் மீது போர் தொடுத்ததற்காக ராமேஸ்வரத்துல. ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றீங்க நீங்க? இங்க இருக்கிற இந்த பயலுள்ள என்ன சொல்லுவானுங்க, இப்ப தீபாவளி வேற வருது, இந்த கிறுக்கு கூட்டம் எங்கள் தலைவன் ராவணன், நீங்க அப்பெல்லாம் நீங்க இவனுக்கு வார்த்தையில பாப்பானா வா, இவனுக்கு வந்து ஒரு வினோதமான ஜந்துங்க இவனுங்க. ராமர் கதை பொய், ஆனா ராவணன் எங்க ஆளு என்ன, ராமன் பார்ப்பான், ராவணன் திராவிடன். இது வந்து ஒரு நமக்கு ஒரு மனநோயாளி கும்பல்கிட்டயே சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இவனுக்கிட்ட. அதுவும் பல பேர் இவனுங்களுடைய பேச்சு விளக்கம்லாம், குறிப்பா அந்த ஓசிச்சோறு எச்சசோறு இந்த பயல்களெல்லாம் நம்ம பார்த்தோம்னா சம்பூவன் கதைன்னு திடீர்னு வந்து இவனு நொட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இப்பெல்லாம் நமக்கு சிரிப்பு தான் வருது, முன்னாடிலாம் கோபம் வரும். மனநோய் மருத்துவர்ல இருக்க வேண்டிய பயல்கள்லாம் தெருவில் திரியிறானே, 1000 2000 3000 பிம்பிளிக்கு பிம்பா இந்த குரூப்பு தான் இந்த மொத்த கும்பலம். இவனுக்கு ஒண்ணு இந்த நாட்டின் மீது பக்தி இருக்கணும், இல்ல இந்த மண்ணின் மீது மாறாத காதல் இருக்கணும், இல்ல பண்பாடு கலாச்சாரத்துல நம்பிக்கை இருக்கணும். இவனுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் சில்லறதான். இப்ப மன்னார்
அந்த யூனியன்ல இருந்தா இப்ப அந்த படகு விடுறாங்க. அவங்க தான் அதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இந்த பயில என்ன பண்ணானுங்க, ராமர் பாலத்தை உடைச்சே தீரணும், ட்ரெஜிங் கார்பரேஷன் விட்டு மண் எடுப்போம். சரி, மண் எடுத்து எங்கடா கொட்டுவேன், அங்க பக்கத்திலேயே கொட்டுவோம், அலை அடிச்சு திரும்பி மண்ணு போவோமே, திரும்பி எடுப்போம். அந்த கான்ட்ராக்டர் நம்ம அவங்க தானே எடுத்தது. அது கடைசியில டிஆர் பாலோட பினாமி கும்பல் தானே எடுத்தது. அதை உடைச்சே தீரணும்னு ஒரு சைக்கோத்தனம். அதை ஏன்டா உடைக்கிற, பெரிய கப்பல்லாம் அது வழியா போக முடியாத, இல்ல இதை செஞ்சே தீரணும், மண்ணை வாரி பக்கத்திலேயே குமிப்போம், அலை அடிச்சு திரும்பி மண்ணு போவோம், செத்து விளையாடுவோம்னு வடிவேல் சொல்ற மாதிரி இவனுங்க மண் எடுத்து விளையாடுவோம். அதுல கட்டிங் பார்க்கலாங்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ராமர் பாலம் இருப்பதற்கு வீரத்துறவி ராமகோபாலன் செய்த வேலை. ஒரு நாள் நான் அவரை பார்த்து பேசிட்டு இருந்தபோது, நாளன்னைக்கு மாம்பலம் பகுதியில் ஒரு கையெழுத்து இயக்கம் நீ ஏற்பாடு பண்ண, அது ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி இப்பவே எனக்கு கொடு, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துரு, கையெழுத்து போடுறவங்க ₹1 கொடுக்கணும். இல்லை ஜி, ஃப்ரீயா கையெழுத்து போடுன்னா போடுவான், நான் ₹10 வைக்கலான் இருந்தேன், நீ இந்த மாதிரிலாம் படுத்து வைங்கிறதுனால தான் ₹1. சரி, இனிமே ₹10 வச்சிருந்தாரு. இல்லை ஜி, நான் ₹1 நான் கையெழுத்து வாங்கிறேன். நான் என்ன நினைச்சேன், 500 கையெழுத்துனா கூட ₹500 கைவிட்டு போட்டுருவோம் அப்படின்னு. ஆனா அவர் மக்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தார் பாருங்க. அயோத்தியா மண்டபம், டி நகர் பஸ் ஸ்டாண்டு 2 இடத்துல நிகழ்ச்சி நடத்தினோம். அதுக்கு என்கிட்ட 4 மணிக்கு வெயின்னு சொன்னாரு. அடுத்த 1 மணி நேரத்துல திருவல்லிக்கேணியில நம்ம குமுதம் ஜோதிடர் ஏன் ராஜகோபாலன் அந்த ஐயாவை வச்சு அண்ணன் இலகணேசனும் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியில. அங்க முதல் நாள் நிகழ்ச்சி, 2வது நாள் நிகழ்ச்சி இங்க நடத்தும் போது நான் எல்லார்ட்டையும் நீங்க ₹1 கொடுக்கணும்னு, ₹5 கொடுக்கறதுக்கு கூட ரெடியா இருந்தாங்க, ₹10 கொடுக்கறதுக்கு கூட ரெடியா இருந்தாங்க. ₹1 தான் நாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கானவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கினோம். அதுதான் வந்து அந்த ராமர் பாலம் பாதுகாக்கப்படுவதற்கு முதல் வித்து இங்க தமிழகத்தில், சென்னையில். அதில் நானும் அணில் போன்று, என்ன யாராவது நாளைக்கு அணில் குஞ்சுன்னு வந்து என்ன கிண்டல் பண்ண போறானுங்க, செயல்பட்டு அது பார்த்தா தானே சொல்லுவாங்க அவளுங்க. அந்த காலகட்டத்தில் என்னுடைய அன்பு நண்பன், நம்முடைய நண்பன் MR ஜெயகிருஷ்ணன், தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கம், அவர் போய் அங்க இதுல ராமேஸ்வரம் பகுதியெல்லாம் போய் மீனவர்களை சந்திச்சு அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து அது சம்பந்தமாக ஒரு ஆவணப்படத்தையும் தயார் செய்து அந்த CD வீரத்துறவி ராமகோபாலன் வெளியிட சுப்பிரமணிய சாமி பெற்றுக்கொண்டார். அதற்கு பின்னர் தான் சுப்பிரமணிய சாமி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறார் ராமர் பாலத்துக்காக. இதற்கான வித்து, ராமர் பாலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான வித்து தமிழகத்தில் இருந்துதான் எழுந்தது. ஆனா தமிழ்நாடு அரசு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம வெறும் கட்டிங்ல இருக்காங்க. இந்த பாலம் எந்த இதுல போகுதோ சமுத்திரத்துல, இலங்கைக்கும் பாரத நாட்டுக்கும் நடுப்புற அதே வழியில ஒரு பாலத்தை கட்டி பக்கத்துல கட்டி நீங்க இந்த ராமர் பாலத்தை பார்வையிடுற மாதிரி வைக்கலாம், பொது போக்குவரத்தை டெவலப் பண்ணலாம். சோ தட் அங்க வர இலங்கை போக்குவரத்து மட்டும் இல்லாம ரோட் டிரான்ஸ்போர்ட்டே 18 கிலோமீட்டர் தானே உங்களுக்கு. கல்லூட்டு எரிஞ்சா போய் 18 கிலோமீட்டருங்கிறதே கம்மி, ஜாஸ்தி நான் சொல்றது, அதோட கம்மியா தான் இருக்கும். வட இலங்கையில இருக்கக்கூடிய தமிழனின் பொருளாதாரம் மேம்படும், அங்க இருக்கக்கூடிய தமிழன் இன்னும் நல்லபடியாக வாழலாம். ஆனா இதுக்கே கூட இலங்கையில இருக்கக்கூடிய மதவெறி பிடித்த கிறிஸ்துவ மிஷனரிகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாலம் அமைக்கிறது கூடாது அப்படின்னு. ஏன்னா அப்பதானே அவங்க இந்த பாலம் அமைக்க கூடாதுங்கிறது ஒண்ணு, இந்த சுற்றுலா மன்னார் இது பிஷப் அந்த மன்னார் செக்ஷன்ல தானே இது பண்ணிருக்காங்க. இந்த படகு போக்குவரத்து லோக்கல் டெசிஷன் தானே. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய பாதிரிகள் எல்லாம் சேர்ந்து இல்ல இதை கொண்டு வரக்கூடாது, நீங்க படகு போக்குவரத்து விடக்கூடாது. எந்த அளவுக்கு மதவெறி பாருங்க அவங்களுக்கு. சைத்தான் சாத்தான் அப்படின்னு ஏத்திக்கிட்ட இதையே இங்க இருக்கிற தமிழனுங்க வேடிக்கை பாக்குறாங்க. அங்க இருக்கிற தமிழன் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னா இதை போன்ற நல்ல திட்டங்களை முன்னெடுப்பதை விட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள். ஆபரேஷன் சிந்தூர், அது குறித்து 3வது செய்தியில பேசணும். அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நீங்க சொன்னது மாதிரி பல பயங்கரவாத முகாம்கள், கிட்டத்தட்ட 9 முகாம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன. அதில் பலரும் இறந்து போனாங்க. இப்போதான் வந்து ஒரு பெரிய பேனரில் யாரெல்லாம் இறந்து போனாங்கங்கிற ஒரு லிஸ்ட்டு, அதாவது நம்ம பாஷையில் சொல்கிறதுனா பாகிஸ்தானில் இப்போ தான் அங்கங்கே சிரத்தாஞ்சலி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் தான் தெரியுது இத்தனை பயங்கரவாதி இறந்து போயிருக்கான் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கும் கணக்கு வேணும்ல, அதனால எங்கேயோ ஒரு இடத்துல பேனர் ஓட்டியிருக்காங்க, இப்போ தெரிஞ்சிருக்கு. இப்போ அதில் மசூத் அசார் ஃபேமிலியிலே கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. அதாவது அந்த நேரத்தில் இருந்து அந்த 16 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு.
அதுல குறிப்பாக அவருடைய சகோதரர் ஒருத்தரும் இறந்திருக்காரு. அவருடைய மனைவி தலைமையில இப்பொழுது பெண்கள் பயங்கரவாத அமைப்பை ஜெய்ஷ் முகமது, அதாவது மசூத் அசார் முன்னெடுக்கிறார். அதற்காக ஃபண்டிங்லாம் தயாராகிட்டு இருக்கு. அதற்கு இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பாகிஸ்தானே கூட அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கும். அவங்க என்னென்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கணவனை இழந்தவர்கள், இப்படியெல்லாம் இருந்து ஆல்ரெடி பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவருடைய மனைவி இவங்கள்ட்டெல்லாம் பேசி அவங்களையும் பயங்கரவாதத்துக்கு, இந்த பெண்கள் படைக்கு ஆள் சேர்க்கும் வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. இது இந்தியாவில், தமிழகத்தில் எங்கே வேணாலும் இந்த நெட்வொர்க் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியும், நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தையும் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அந்த செய்தியிலேயே சர்வாதிகாரி ஆட்சி நடக்கும் பொழுது அதெல்லாம் துருபிடிச்ச சர்வாதிகாரிங்க, இரும்பு மனம், அரக்க மனம், துருபிடிச்ச கை, இப்படி இருக்கக்கூடியவர், விளம்பர மோகத்தில் அலையக்கூடியவர், ஃபோட்டோ ஷூட் ஆட்சி, அது எல்லாத்தையும் தாண்டி தத்தி வேற. இப்படி இருக்கும்போது அது என்னங்க பெரிய என்ன பாலம் தேருமா ஓடுது? தினசரி பிரச்சனை, தினசரி கோர்ட்ல செருப்படி வாங்குறது. இன்னைக்கு சிபிஐ விசாரணை இவருக்கு, பகுஜன் சமாஜ் தலைவருக்கு ஆம்ஸ்ட்ராங்கு சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டாங்க. இந்த கிட்னி திருட்டுக்கு இனிமே அதை நடத்தி என்ன போயாச்சு. அதனால ஆதாரங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிட்னி திருட்டுக்கு இவங்க அமைச்ச இதுக்கு கோர்ட்டு சொன்னதுக்கு, இந்த மாதிரி தினசரி கோர்ட்ல போய் இவங்க வந்து கடைகடையாய் போய் மன்னிப்பு கேட்பவன் அப்படிங்கிற பேஜ் மாதிரி இவங்க தினசரி கோர்ட்டில் மன்னிப்பு கேட்பவன், தினசரி கோர்ட்டில் அவமானப்படுபவன் அப்படிங்கிறதான் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பொருந்தும். இவங்களுக்கு இந்த விளம்பரம், அதோட இல்லாமல் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், இதுவோ திருச்சபை முஸ்லீம் கழகம். அது அப்படி இருக்கும்போது இவங்க போய் பாய்மார்க்கம் பேர்ல நடவடிக்கை எடுத்துருவாங்களா? அந்த ஜமேஷா முபீன் வந்து அந்த சிலிண்டரோட காரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இந்த கோவில் வாசல்ல வெடிச்சதுனால அப்படி ஒரு சம்பவம் இருக்குங்கிறது தெரியும். அதுக்கும் இவங்க என்ன முட்டு கொடுத்தாங்க? சிலிண்டர் வெடிச்சிருச்சுங்க, நாம என்ன சிலிண்டர் விபத்து, அதாம என்ன நினைப்போம், குக்கிங் கேஸ் சிலிண்டரை கார்ல எடுத்துட்டு போயிருக்கான், அப்ப ஏதோ அது வெடிச்சிருச்சு போல இருக்கு. இப்படிதான் முதல் ஒரு 1/2 மணி நேரம் எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருந்தது. பிரியாணி எங்க செய்யறதுக்காக இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போயிருக்கான். அதுவும் விடிகால 2:30-3 மணிக்கு. அதுவும் அந்த எல்லைச்சாமியா இருந்து அவர் கோயம்புத்தூரை காத்தார். இல்லைன்னா நீங்க 1000 பேர் அன்னைக்கு தீபாவளி இன்னைக்கு எமலோகம் தான் அவனுக்கும். அப்பேற்பட்ட இதுக்கே இவங்க முட்டு கொடுத்தவங்க. இப்ப பத்திரிகையில அந்த வந்திருக்கிற செய்தி என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்திலும் இவங்களுடைய இயக்கமானது படித்தவர்கள் மத்தியில் போறாங்க. ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியாவில் போக வேண்டியது. சோசியல் மீடியாவில் உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தரேன், உங்களுக்கு நம்மளுடைய மத பழக்க வழக்கங்களை சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிக்க வேண்டியது. அவங்கள பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மூளைச்சலவை செய்ய வேண்டியது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள பயங்கரவாதத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. இது வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கடந்த கால வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நான் ஏற்கனவே நம்ம இதில் பதிவு செஞ்சதுதான். 1998 பிப்ரவரி 14 கோயம்புத்தூரில் பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. அதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு லேடி எங்கள் வீட்டுக்கு வந்தது. என் பையன் 3 மாத குழந்தையா இருக்கும் போது என் மச்சான் வீட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த லேடியை கைது செய்கிறாங்க. அவள் தான் பெண் தீவிரவாதி ஆயிஷா. வடபழனியில் பெரிய அளவில் பாம்பு எல்லாம் பிடிச்சி, பாம்பு, கத்தி, ஆர்டிஎக்ஸ் தயாரிக்கக்கூடிய ஆதார பொருட்கள் எல்லாம் பிடிச்சாங்க. எப்படி காவல்துறை போய் அவங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸை இறக்கி அப்படியா கண்டுபிடிச்சாங்க? கோடம்பாக்கத்துலயோ வடபழனிலையோ அந்த பொண்ணு போய், அந்த தீவிரவாதி போய் ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறா. டீ குடிச்சிட்டு பணம் தர முடியாது போறாங்கிறா. திமுக பாணியில் உன்னொன்ன பணம் கொடுக்கவே மாட்டியா அப்படின்னு மிரட்டினோன்னா உன்னை குண்டு போட்டு கொண்டுடுவேன் அப்படின்னு துடுக்கா பேசிடுறான். அவன் பயந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணையே பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே வெளில வருது. நான் சொல்றது போயின்னா யாராவது போய் பழைய பேப்பர்ல பிப்ரவரி 1998 செக் பண்ணிக்கலாம். அது 20 தேதிக்கு அப்புறம், 20லேருந்து 28க்குள்ள அந்த இடைப்பட்ட காலத்துல செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொடுங்கையூர்ல ஒரு பெரிய அளவுல அங்கேயும் பாம்பு பிடிச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி
இமாம் அலி அவனை வந்து என்கவுண்டரில் போடுறாங்க, தப்பிச்சு போகிறான். தப்பிச்சு போகிறோன்னா ஷக்கீல் அக்தர் அப்படின்னு பீகார் கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் சேர்ந்து தான் என்கவுண்டரில் இமாம் அலியும் இன்னொரு அலியும் போடுறாங்க. அவனோட பாடியை மதுரையில் நெல்பேட்டை மசூதி கொண்டு வராங்க. நெல்பேட்டை மசூதியில் அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. நான் ஒரு தீவிரவாத செயல் செஞ்சு ஒரு 50 பேரை கொன்னுடுறேன்னு வச்சுங்க, இந்து சமுதாயம் என்ன பண்ணும்? என் பாடியை ஓமாமலியூர் கொள்ளக்கரைக்கு போகும்போது அந்த ஊர் முழுக்க லட்சம் பேர் திரண்டு, தியாகியே, செம்மலே, பலரை கொன்றவனே, பலரின் தாலி அறுத்தவனே, குடியை கெடுத்தவனே, நீ வாழ்க அப்படின்னு கோஷம் போடுவாங்க. இந்த பயலை இங்கேயே புதைக்க கூடாது, இந்த ஊர்லயே பாடி வைக்க கூடாது. கலப்பு முன்னாடி நீ இதை வந்து கொண்டு போய் கொள்ளடத்துல முதல்ல ஓடுதுங்கிறாங்க, முதல்ல பண்ணையில சிதம்பரத்துலயோ அணக்கரையிலயோ கொண்டு போய் போடு. இல்ல அனாத போனமாவனாலும் காக்கா நாய் தின்னுட்டு போட்டோம், இந்த ஊர்ல புதைக்க கூடாதுன்னா எந்த ஊர்லயுமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த தமிழ் சமுதாயம், இந்து சமுதாயம் ஒரு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வேலைகளை யார் செய்தாலும் அவர்களை புறக்கணிப்பதை ஒரு முக்கியமான இதாக வச்சிருக்கு. சந்தன கடத்தல் வீரப்பன் இந்து தான், யாராவது ஆதரிச்சமா? ஆட்டோ தங்கர் ஜெயிலுக்கு போய் சாகும்போதுதான் மதம் மாறிது, பாதிரியால மதம் மாற்றப்பட்டான், அது வரைக்கும் அவன் இந்து தான், அவனை யாராவது ஆதரிச்சமா? இந்த மாதிரி பொன்பரப்பி அந்த இவரு கல்லாலே அடிச்சு ஜனங்க கொண்டாங்களே தமிழரசன், அவரு இந்து தான், யாராவது ஆதரிக்குமா? அதனால நீங்க தேசத்திற்கு எதிரான செயல்கள் நடக்கும் பொழுது, இந்த சமுதாயத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயல்கள் நடக்கும் போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இது வந்து தமிழ் சமுதாயத்தின், இந்து சமூகத்தின் அடிப்படை கூறு. ஆனா இமாம் அலி மேட்டர்ல என்ன நடந்தது? நெல்பேட்டை மசூதியில 2000 பெண்கள் கூடி நாங்கள் 1000 இமாம் அலியை பெற்றெடுத்து தருவோம்னு கோஷம் போடுறாங்க. காவல்துறை கண்டித்ததா? அங்க இருந்த முத்தவலிகள் கண்டித்தார்களா? அங்க இருக்கக்கூடிய ஜமாத் இருக்கக்கூடிய யாராவது கண்டித்தார்களா? ஊடகங்கள் கண்டித்ததா? எவன் கண்டிச்சான்? இப்ப பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த இதுல வந்து கண்டிப்பாங்க பாருங்க, யார? நம்மளை கண்டிப்பானுங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை வெறியர்கள் ஓடி வந்து நம்மளை கெட்ட கெட்ட வார்த்தையில, நம்மளுடைய போன தலைமுறை அதுக்கு முந்தின தலைமுறை வரைக்கும் திட்டினா கூட பரவாயில்ல, அவனுக்கு அதுக்கு மேல தெரியலன்னு நினைக்கிறேன், நம்ம கெட்ட கெட்ட வார்த்தையில கமெண்ட்ல வந்து திட்டுவாங்க பாருங்க. அவனுக்கு தன்னை திருத்திப்போம், நம்மளை எல்லாரும் இப்படி ஏசுறாங்களே, நாம உள்ள ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்க வேண்டாமா? அப்படி இல்லை, அந்த சிந்தனையே கிடையாது. அதை விட்டுட்டு குத்தம் சொல்றவன, தப்பை சுட்டி காட்டுவன ஒரு குற்றவாளி கொண்டு நிறுத்தத்துல இவங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளஷர். அந்த பெண்களே என்ன சொல்லியிருக்கணும்? இமாம் அலி இங்க கொண்டு வந்து புதைக்காத, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க வந்து 1000 இமாம் அலிகளை பெற்றுத் தருவோம்னு கோஷம் போட்டாங்க. இன்னொரு விஷயம், லக்ஷ்மணன் அவர் வந்து ராயப்பேட்டா அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தார், அப்புறம் டெப்டி கமிஷனரும் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். 2013 அக்டோபர் 3 சித்தூர்ல போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில் போன்ற தீவிரவாதி, அதுல ஒரு லேடியும் இருக்கா தீவிரவாதி அந்த கும்பல்ல, அவளை போய் பிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படையை அழைச்சிக்கிட்டு, அப்ப சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு இந்த லக்ஷ்மணன், அவர் போய் சித்தூர்ல அந்த வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டு கதவை திறக்கல என்ன உடனே ஓட்டை பிரிச்சு ஓட்டு வீட்டுக்குள்ள இறங்குறாரு. இறங்கின உடனே இன்னைக்கு அந்த லக்ஷ்மணனுக்கு இந்த மூக்கும் நல்லா இதா இருக்கும், அவருக்கு சப்ப மூக்காயி மூஞ்சி இல்லாம பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம் இருந்தாரு. அந்த ஜெயலலிதா அம்மா கூட சிஎம்மா இருக்கும்போது போய் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகி குக்கராலே அடிச்சு, அதுவும் அவர் குதிச்ச உடனே அந்த வீட்டுக்குள்ள இறங்கி இவங்களை பிடிக்க குதிச்ச உடனே குக்கர் எடுத்து மண்டையில அடிச்சு, அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து உள்ள போய் இவரையும் மீட்டு தீவிரவாதிகளும் கைது செஞ்சாங்க. அதனால பெண் தீவிரவாதியா? அதெல்லாம் இல்லை. போற போக்குல புர்ரா விடுறாங்க. 90-95% இஸ்லாமியர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் எளியவர்களின் குரல், நல்லவர்களின் குரல், தேசியவாதிகளின் குரல் எடுபடுவதில்லை. வேலூர் இப்ராஹிம் பையனுக்கும் கஞ்சா கேஸ் போட்டு அவரையும் முடக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஃபாத்திமா அலி பேர்ல அவங்க தேவையே இல்லாத பல்வேறு பிரச்சனைகளை அவங்களுக்கும் கலப்புது இந்த அரசாங்கம். நல்லவர்களை ஒதுக்கி
அயோக்கியர்களை வளர்க்கக்கூடிய வேலையை ஜமாத்தார்களும் தமிழக ஆட்சியாளர்கள் நல்லவர்களை வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய கும்பலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் மௌனமாக வேடிக்கை பார்ப்பதே இந்த தவறுகளுக்கெல்லாம் அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் துணை போகின்றார்களோ என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது. ஏற்கனவே காஷ்மீர் போன்று மாறிவிடுமோ என்று கேரளாவிலும் தமிழகத்திலும் ஒரு சூழ்நிலை உள்ளது. அந்த சூழ்நிலையில் பத்திரிகை செய்தியானது நமக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது. இதை என்னையே மட்டும் பார்த்தால் போதாது, தமிழக போலீஸும் தமிழக காவல்துறையும் தமிழக ஆட்சியாளர்களும் இவங்கள் மீது கண் வைத்து இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஸ்ரீ டிவியை வாட்ச் பண்ணது போரும். காவல்துறை அவர்களே, ஸ்ரீ டிவி என்ன பண்றாங்க, கௌதம் என்ன பேசுறான், ஜெயராமன் என்ன சொல்றான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி செய்யறதை விட்டுட்டு தீவிரவாதிகளை பிடிச்சிங்கன்னா இந்த நாடு நன்றாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். இன்றைய 5 செய்திகள் குறித்து ஆழமாக உங்களுடைய பார்வைகளை சொல்லியிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.